ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இருந்து நாங்க இந்த QR கோடுக்கு அலைஞ்சுனுக்கிறோம். இன்னைய வரைக்கும் எங்களுக்கு QR கோடு வண்டி கரண்ட்ல இருக்கிற ஆட்களுக்கு கொடுத்த பாடே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் கொடுக்கல. வண்டி கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். நாங்க முறையா வந்து கேட்டோம், போன் பண்ணா வாங்கன்னு சொல்லி இங்க வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல எங்களுக்கு முறையா சொன்னாங்க, பதில் சொல்றாங்க, போன் பண்ணா வாங்கன்றாங்க. ஆனா அந்த மாதிரி கூட எங்களுக்கெல்லாம் வர முடியலங்க ஐயா. டோக்கன் வந்தாலும் ஒரு சிலருக்கெல்லாம் போன் வர்றது இல்லைங்க. நாங்களா வந்து ஒற்றுமைப்பட்டு இதை நம்ம வாங்கி ஆகணும், அரசாங்க வழிமுறுத்தின முறை நம்ம அதை வந்து பின்பற்றணும்னு சொல்லி நாங்க எல்லாருமே வந்துடுறோங்க. வந்து கிட்டத்தட்ட 300 வண்டி 400 வண்டி கிட்ட ஒரு வாரமா அலைஞ்சுனுக்குறோங்க ஐயா. கிட்டத்தட்ட இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு 20-30 வண்டிக்கு ஓட்டினாங்க ஐயா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த வண்டிக்கும் ஓட்டல. அன்னையில இருந்து அலைஞ்சுனுக்குறோம். நேற்று பாத்தீங்கன்னா ஆர்டிஓ வந்து 20-30 வண்டி புடிச்சுன்னு வந்துட்டாருங்க. கேட்டா QR கோடியில வண்டி எல்லாமே கரண்ட்ல இருக்குது. எத்தனை நாளுங்க ஐயா இந்த ஆர்டிஓ ஆபீஸுக்கு அலைய முடியும்? நாங்க எல்லாருமே தொழில் செஞ்சாதான் சாப்பாடுங்க ஐயா. வாடகை வண்டி ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க, சொந்த வண்டி ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க, வண்டி டியூ கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. 100க்கு 90% டியூ போட்டு எடுத்தவங்க தான் எல்லாருமே இருக்கிறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் நாங்க எங்க போய் சொல்ல முடியும்? எங்களுக்குன்னு யாரும் குரல் கொடுத்து எந்த சங்கமும் வர்றது கிடையாதுங்க. நாங்களா ஒன்றுபட்டு வந்தாதான் உண்டு. உங்க கோரிக்கை என்ன ஐயா? எங்களுடைய கோரிக்கை, நான் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு அறிவிச்சபடி இந்த QR கோடு முறையா நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு குறுகிய காலத்துக்குள்ளே கொடுங்க ஐயா. சித்ரா பௌர்ணமி வரப்போகுது. இவரே அறிமுகப்படுத்துவதே வந்து வண்டி பிடிச்சின்னு வந்து உள்ள போட்டுறாரு. யாருக்கிட்டையும் எங்களால பேச முடியல. மேல் அதிகாரி கிட்ட போய் எங்க குறைய சொல்ல முடியலங்க ஐயா. எங்க குறைய போய் மேல் அதிகாரி கிட்ட சொல்ல முடியல. இந்த மாதிரி அதெல்லாம் நாங்களாம் ஒண்ணு கூடி நிக்கிற நேரம் தான் உங்களை மாதிரி அண்ணன்மார்கள்லாம் வந்து எங்களுடைய குறைய கேக்குறீங்க. நீங்க கூட சும்மா இருக்கிற நேரத்துல நம்ம யாரும் கேக்குறது கிடையாது. இருக்கிற விஷயம் இதுதாங்க. சொல்லுங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயா அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்மையான விளம்பரத்துக்கு உண்டான வழிங்க ஐயா. இது விளம்பரம் தான் தேடுறாரு. ஆர்டிஓ ஐயா நேற்று காலையில பாத்தீங்கன்னா 300 வண்டி நாங்களா கட்டுப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். சத்தியமா சொல்றோம். என்னப்பா சொல்றீங்க? நாங்களா கட்டுப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். சாயங்காலம் பார்த்தா 230 வண்டி பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு பேப்பர்ல வருதுங்க. எங்களை யாருன்னா மதிக்கிறாங்களா ஐயா? நீங்க சொல்லுங்க ஐயா. பேப்பருக்காரங்க நீங்க சொல்லுங்க அண்ணா. எங்களை முதல்ல ஆட்டோ டிரைவர் இந்த நல்லது செஞ்சான்னு சொல்லி யாருன்னா சொல்றாங்களா? கிடையாது. ஆட்டோக்காரனை படுபாதி எப்படி ஓட்டி நம்புறோம் பாருன்னு தான் சொல்றாங்க. இப்ப நாங்க வந்து தமிழ்நாடு அரசு முறை இந்த வழிபடுத்துறபடி நாங்க வரோம். எங்களுக்கு ஏன் உரிய ஆவணங்கள் கொடுக்க மாட்டீங்க? ஆவணங்கள் இருந்து ஏன் கொடுக்க மாட்டீங்க? சொல்லுங்க சார். எதுக்கு எங்களுடைய வண்டியை புடிச்சுன்னு வந்து உள்ள போட்டு ஏன் கேஸ் போடுறீங்க? உங்களுடைய விளம்பரத்துக்கு ஏன் எங்களை தேடுறீங்க? நேற்று காலையில இருந்து நின்ன வண்டிங்க ஐயா. சோறு தண்ணி இல்லாம இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு வெளியில என்ன ஹோட்டல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கூழு தான் குடிச்சிட்டு வந்து உள்ள உட்காந்து கிடக்குறோம். நைட்டு 7:30 மணிக்கு வராருங்க போக்குவரத்து ஆய்வாளர் ஆர்டிஓ சார். வந்து நாளைக்கு வாங்க, காலையில 6 மணிக்கு நான் வந்துருவேன்னாரு. 8:30 மணிக்கு வந்தாரு. இன்னும் வரலப்பா, எல்லாம் போய் சாப்பிட்டு வாங்கன்னாரு. மறுபடியும் எங்கேயோ வெளியே கிளம்பி போனாரு. எல்லாம் நாளைக்கு வாங்கப்பான்ட்டு போறாரு. நாங்க எங்க ஐயா போட்டோம்? நேத்தும் பொழப்பு இல்லை, முந்தா நேத்தும் பொழப்பு இல்லை, ஃப்ரைடேவும் பொழப்பு இல்லை. நாங்க என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க? நாங்க எப்படி வண்டி டியூ கட்ட முடியும், தண்டல் கட்ட முடியும்? எங்க குடும்ப பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி பார்க்க முடியுங்க ஐயா? எங்களுடைய குமுறையை நாங்க யாருக்கிட்ட எடுத்துன்னு போய் சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா? தப்பு பண்றவங்கள நீங்க புடிங்க, தண்டனை பண்ணுங்க. அவன் வண்டியை கூட நீங்க பறிமுதல் பண்ணுங்க, எதனா பண்ணுங்க. ஆவணங்கள் சரியா இருக்கிற வண்டிக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்க ஐயா. உரிய நடவடிக்கை எடுங்க. அதுதான் நாங்க சொல்றோம். நாங்க இன்னும் 2 நாள் கூட நாங்க நிக்கலாம். எங்களுக்கு உண்டான QR கோடை ஒட்டி அனுப்புங்க. அனாவசியமா எங்களுக்கு ஏன் கேஸ் போடுறீங்க? நாங்க ஓட்டுறது 500 ஆயிரம் ஐயா, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாங்க ஆந்திராக்காரெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. வரவன் 20 ரூபாய்க்கு மேல தர்றது கிடையாதுங்க. அது யாரையும் நாங்க வெளியில சொல்லவும் முடியல. ஆமாங்க. என் பேர் பாஸ்கருங்க. வணக்கம். ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று சாலை மறியல் செய்ததற்கு காரணம் என்னவென்றால், குறைஞ்சது ஒரு 10 நாளாக QR கோடு தரன்னு சொல்லி ஆட்டோ டிரைவர்களை ஆர்டிஓ அலுவலகத்திலேருந்து சில வண்டிகளை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, சில வண்டிகளை ஃபோன் பண்ணி கூப்பிடல. வண்டிங்க வந்து டெய்லி இங்கே வந்து 300 வண்டி டெய்லி வந்து நின்றுட்டு வேஸ்ட்டாக போகிறாங்க. அது வந்து தவறான விஷயம். எந்தெந்த வண்டியை வந்து நீங்கள் கூப்பிட்றீங்கன்றதை முதல்ல சொல்லிடணும். அதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. QR கோடு கூடுதல்னா உடனே ஆர்டிஓ வந்து பிடிக்கிறாரு. ஆர்டிஓ பிடிக்கிறாருனாக்கா என்ன? வண்டி எல்லாம் கரண்ட்ல இருக்கிற வண்டி எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கரண்ட்ல இல்லாத வண்டிகளை பிடிச்சிங்கன்னா அது நியாயமா இருக்கும். நீங்க கரண்ட்ல இருக்கிற வண்டியை தயவு செய்து பிடிக்காதீங்க. கரண்ட்ல இருக்கிற வண்டி எல்லாமே கரண்ட்ல தாங்க. QR கோடு சென்னையிலே வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்க. சென்னையிலே இப்போ வந்து QR கோடு வேணான்னு சொல்லி பல போராட்டங்கள் நடந்து சென்னையில விட்டுட்டாங்க. ஆனா திருவண்ணாமலை மட்டுமே QR கோடு கொடுக்கணும்னா இன்னைக்கு 3000 ஆட்டோக்கள் மேல திருவண்ணாமலை ஓடுது. போன வருஷம் மட்டும் 900 பர்மிட் கொடுத்துருக்காங்க. பர்மிட் ஏன் அவ்வளவு பர்மிட் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. திருவண்ணாமலை நகரம் வந்து 5 கிலோமீட்டர் தான் இருக்குது.
மாநகராட்சி வந்து இப்போ விரிவாக்கம் பண்ணி இன்னும் அது முடிவு பண்ணல. பர்மிட் வந்து கொடுக்கறத ஸ்டாப் பண்ணாலே ஆட்டோக்கள் குறையும். எங்க பார்த்தாலும் ஆட்டோன்னு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ச்சியாக ஆட்டோவே பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆர்டிஓ கேட்டால் எனக்கு உத்தரவு அந்த மாதிரி வந்துருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. நேற்று கூட நான் ஆர்டிஓ கிட்ட ஃபோனில் பேசுகிறேங்க. பேசும்போது சொல்கிறாரு, கலெக்டர் உத்தரவு QR கோடு இல்லாத வண்டி பிடிக்க சொல்கிறாங்க. வண்டி கரண்ட்ல இருக்கு, எல்லாமே கரண்ட்ல எல்லாமே கட்டிருக்காங்க. அந்த வண்டி எதுக்கு பிடிக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியணுங்க. எத்தனை ஆட்டோ வந்து பறிமுதல் பண்ணிக்கிறாங்க? இப்ப பறிமுதல் பண்ண வண்டி நேற்று கொஞ்சம் தான் பண்ணிருக்காங்க. அது வந்து தவறான விஷயம். கரண்ட்ல இருக்கிற வண்டியை வந்து நிறைய பறிமுதல் பண்ணிருக்காங்க. கரண்ட்ல இருக்கிற வண்டி பறிமுதல் பண்ணக்கூடாதுங்க. நீங்க QR கோடு கரண்ட்ல இல்லாத வண்டி பண்ணுங்க. தயவுசெய்து கரண்ட்ல இல்லாத வண்டி QR கோடு நீங்க பொறுமையா கொடுங்க. ஒரு நாள் இவ்வளவு வண்டி தான் கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுங்க. நாங்க வேணாம்னு சொல்ல. QR கோடு கொடுக்கறத நாங்க எல்லாரும் வரவேற்கிறோம் தான். ஏன்னா அது எங்களுக்கும் நல்லது, வருகின்ற பேசஞ்சர்களுக்கும் நல்லது. அதே மாதிரி ஆட்டோ தொழில் வந்து இன்னைக்கு திருவண்ணாமலை சுத்தமா நசுங்கி போயிருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கட்டுமான தொழிலாளி ஒரு நாளைக்கு 700 ரூபா வாங்கக்கூடிய சம்பளம் கூட ஆட்டோ வாடகை போக ஆட்டோ தொழிலாளி எடுத்துன்னு போக முடியல. இன்னைக்கு அந்த நிலைமையில் தான் இருக்கு. இந்த வெள்ளி சனி ஞாயிறுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரு கூட இல்லைங்க. ஒரே ஒரு தெரு கூட இல்லாம எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறாங்க போக்குவரத்து காவல்துறையில. போக்குவரத்து காவல்துறையை நாங்க கேட்கிறோம், ஆட்டோக்கும் தனி வழியை விடுறதா போன கலெக்டர் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் போட்டு உங்களுக்கு மேப்பே போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மேப் படி எங்களை ஆட்டோ ஏன் உள்ள விட மாட்டேன்றீங்க நாங்க கேட்கறோம். காந்தி சாலை வரலாம் விடணும் ஏற்கனவே போட்டது, அதுவும் விட மாட்டேன்றீங்க. நான் பழைய நகராட்சி ஆண்ட வரலாம் போகணும்னு சொல்லிட்டு ஆட்டோக்கு வழி சொன்னீங்க, அதுவும் விட மாட்டேன்றீங்க. பழைய நகராட்சி போயிட்டு ஐங்கோல் தெரு வழியா வந்து பெரியார் சாலை வழியா வந்துடணும்னு சொன்னீங்க, அதுவும் விட மாட்டேன்றீங்க. மேல் தெரு வழியா போகலான்னு சொன்னீங்க, அதுவும் விடல. நீங்க தொடர்ச்சியாக ஆட்டோ தொழிலாளிகளை பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த காவல்துறையும் இந்த ஆட்சியாளர்களும் பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கறோம்னாக்கா, ஆட்டோ தொழிலாளியும் தொழிலாளி தான், மற்றவங்களும் தொழிலாளி தான். நீங்க ஆட்டோ தொழிலாளியை தயவு செய்து பழிவாங்கும் நோக்கத்தோடு நடந்தீங்கன்னா தொடர்ச்சியாக மிகப்பெரிய போராட்டம் வர 20ஆம் தேதி வந்து அகில இந்திய வேலை நிறுத்தம். அதுக்கு முன்னாலே இங்க திருவண்ணாமலை வேலை நிறுத்தம் செய்யனாலும் நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்குங்க. கே. சரவணன், மாவட்ட பொதுச் செயலாளர், CIT ஆட்டோ ஓட்டுநர்.